நரேந்திர மோடி தான் வரப்போகிறாரு. பழையபடி நரேந்திர மோடி நம்ம பேச்சுவார்த்தை நம்மளை கேட்டால் எல்லாத்தையும் நம்ம கேட்டுருக்கோம். நம்ம நான் போகிற இடம் பிறகு அப்படி தான் அடி விழுகுது. அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன பண்ண தெரியுமே. ஜெயிச்சு வந்தால் தானே நாள் நம்மளுக்கு. அவர் தமிழ்நாடுக்கு நம்ம கணக்கு ஆளுகளுக்கு 10,000 ரூபா நம்ம மூட சமூக தொழிலாளர்களெல்லாம் கொடுத்துருக்காரு. கண்ணு முன்னால் பார்க்குறோம். மாநகராட்சின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அது போல் பட்ட படிப்புகள் கொடுத்துருக்காரு. அரிசி வேறு கொடுத்துருக்காரு. அரிசி பெரிய அரிசி ரேஷன் கடையில் போடுறாங்களா, அந்த அரிசியை கொடுத்துருக்காரு. அவர் பணம் கொடுத்து விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குறது 12,000 ரூபா கொடுக்குறோமா, அது மோடி திட்டம் தான் நம்மளுக்கு. அது நல்லா தெரியும். நம்ம அடிக்கடி பேப்பர் பார்க்குறோம். நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது. எல்லா கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் போகிற விவரம் தெரியும். இந்த பேப்பரையும் பார்க்குறோம். அவங்க அறிக்கை விடுறாங்க செய்கிறவங்கள. நோட்டீஸ்லாம் இப்படி தான் போட்டு கொடுக்குறாங்க. அதை நான் பார்க்குறோம்ல. மக்களுக்கு தெரியும். அதெல்லாம் மக்கள் பயன்படுத்திருக்காங்க. விவசாய லோனெல்லாம் வாங்கியிருக்காங்க. அது 6 வருஷத்துக்கு 12,000 அப்படி வாங்கினாங்க. அதுக்கு மேலே பாத்ரூமுகளுக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஏன் நம்ம தெரு வியாபாரிக்கெல்லாம் 10,000 20,000 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வீடு வேறு கொடுத்துருக்காரு. வீடுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துருக்காரு. பாத்ரூமு கட்டி கொடுத்துருக்காரு. வீடுக்கு பாத்ரூம். ஆமாம், அவர் தான் பாத்ரூமுக்கெல்லாம் கட்டியிருக்காரு. அங்கேருந்து 1 லட்சம் மக்களுக்கு தெரியுமில்ல. இப்போ பஞ்சாயத்து போர்டில் கட்டும் போது வீடு கட்டும்போது அவங்க தானே கட்டுறாங்க. அது மோடி திட்டம் தானே வந்துச்சு. அது மோடி திட்டம் தான்.